இந்த பிள்ளைய இறந்ததெல்லாம் இவங்களுக்கு வருத்தம் இல்லையா? விஜய் அழுதாங்களாம், காலில் விழுந்தாங்களாம், அதுதான் அவங்களுக்கு மிக துயரமா இருக்கா, வருத்தமா இருக்கான். இவங்க மீண்டு வந்தாலும் விஜயனால மீண்டு வராம இருக்காங்களா? அந்த காலுக்கு விழுந்ததெல்லாம் எந்த அளவுக்கு சப்ப கட்டுறாங்கன்னு வருது. இந்த பணம் அந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவமா இருந்தா இந்த பேச்சு, இந்த அளவுக்கு பேச்சு அவங்கள பேச வைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். பாவம், அவங்களும் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தானே, அன்றாட ஒரு சம்பாதிக்கணும்னா தான் இருக்கும். ஒரு 20 லட்சம் 35 லட்சம் வருதுன்னா அது பெரிய பணம் தான். இருந்தாலும் அந்த கொலை செய்யறவனை விட அது தூண்டுறவன் தான் ரொம்ப குற்றவாளி. அந்த மாதிரி ஒரு கொலைக்கு தூண்டுதலா இருந்தவங்க தான் விஜய். அதுல ஒரு அக்கா சொல்லிருப்பாங்க, சோத்துல உப்பு போட்டு தின்ற அக்கா, நீங்க என் வீட்டுக்கு வராம எங்க வீட்டுக்கு வருவோன்னு நினைச்சா அதை நீங்க வரல வசி, பணமும் வேணாம் எதுவும் வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. அதையும் ஒரு சில தற்கூரி அணில் கூட்டா விமர்சிக்கிறாங்க. விஜய் வீட்டுல இறப்பு வரப்ப ஏதாச்சும் ஒருத்தன் விஜய் கூப்பிட்டு உங்க இழப்ப நான் வருந்துறேன் அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிட்டு செருப்படி கொடுத்தாத்தே அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கீழ்த்தனமான வேலை பாத்துக்கிறோண்டு. அழுதாங்களாம், காலுக்கு விழுந்தாங்களாம், எந்த அளவுக்கு சப்ப கட்டுறாங்கன்னு தெரியல. காலுக்கு விழுந்ததெல்லாம் ஒரு வாட்டி எடுத்து போடுங்களே, அதை வாச்சும் பார்த்து சரி காலையாச்சும் விழுந்து மன்னிப்பு கட்டிருக்க நம்மளும் சந்தோஷப்படுவோம்.